ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இனி வர வாரங்களில் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸை செஞ்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் #யுவர் நேம் #ரெசிபி நேம்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் அருப்புக்கோட்டை ஸ்பெஷல் பக்கோடா கறி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி. வடகறியே தோற்று போயிடும், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அது சரி, வடகறினா ஓகே, இது என்ன பக்கோடா கறி அப்படின்னு நிறையா பேர் தோணிட்டுருக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கோடா 50 கிராம், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 2, பச்சை மிளகாய் 1, கறிவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் மற்றும் உப்பு தேவையான அளவு. இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கதை போட்டு நல்லா பொரிக்க விடணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணணும். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1 அதை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பக்கோடாவில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். இப்போ நல்லா வந்து கோல்டன் கலரில் வெங்காயம் பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணுறோம், 2 தக்காளி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க திடீர்னு அப்படின்னா, நீங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேங்காய் பால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுவோம், அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈடுகாணிடும். அதுக்கப்புறம் இப்போ மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா வதக்கணும். அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த கேப்பில் என்ன பண்ணுவோன்னா, எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் வர வரைக்கும் நல்லா அரைச்சி 1 கப் எடுத்து வச்சுப்போம். தேங்காய் பால் 1 கப் ப்ளஸ் 1 கப் தண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 50 கிராம் பக்கோடா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் தோசைக்கு வச்சுக்கலாம், இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு நான் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வடகறி கண்டிப்பாக தோற்று போயிருங்க, அந்தளவுக்கு இது ஒரு அருமையான ஒரு ரெசிபி, சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ நல்லா நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பச்சை வாசத்துக்கு சூப்பராக இருக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட அருமையான பக்கோடா கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து சைடிஷ்ஷாக இல்லாமல் வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.